வணக்கம். நான் பந்தாரமலையிலிருந்து பிள்ளையாந்தவரை ஜீவதைக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் இருந்தும் எந்த உதவியும் இல்லை. நான் கிழமைக்கு ஒரு அந்த கீரை வகையெல்லாம் விற்று அன்றாட வாழ்க்கையை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போதைக்கு என் கணவர் ஆமியிலிருந்து மரணமாயிட்டாரு. அவருடைய சம்பள பிரச்சனைக்கு ஓடி திட்டத்துக்கு எனக்கு வசதி இல்லை. குருநாகல் கேம்புக்கு போகணும், பையாரவத்தை கேம்புக்கு போகணும். போகிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை. அதால் இந்த மக்களை, இந்த பிள்ளைகளை இந்த மக்களாக நினைச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். யாராவது இந்த வீடியோவை பார்த்தா இந்த மக்கள் மூலமாக இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய ஏழுமணி சொன்னால் உதவி செய்யுங்க. இந்த சம்பளத்தை எடுத்தா என்ற அன்றாட வாழ்க்கையும் நான் சாகும் வரைக்கும் ஏதாவது செஞ்சு கொள்ளுவேன். இதுதான் என்னுடைய கணவன்ட ஐசி. எனக்கு சொந்த பந்தம் இருந்தும் எந்த உதவியும் இல்லை. நான் நிறைய பேர் உதவி செய்கிறாங்களாமண்டெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தான், கிடைக்கல. நம்ம கிளப்பில் இருந்த என் ஃப்ரெண்டு மூலமாக இந்த மகன்ட நம்பரை தந்தாங்க கதைக்க சொல்லி நான் கதைக்கிறேன். என் மகனை தெய்வம் என்ற கண்ணையம்மாள் கூட்டி கொண்டுட்ட மாதிரி மகன் மூலமாக நான் இந்த வீடியோவை பார்த்தா இந்த ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு அருள் புரியுங்க. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். சரி சரியா கைவிட மாட்டேன் என்னங்க, நீங்க சத்தியம் பண்ணிட்டாங்க. அம்மாவை அடக்கம் செய்யற பொறுப்புக்கு என்ன சாப்பாட்டுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. அம்மாவை இருக்க மாட்டேன்ப்பா, எனக்கு நீங்க வருத்தது கொஞ்ச காலத்துக்கு தான் நான் சத்தியம் பண்ணிட்டாங்க. அம்மா நான் உதவி பண்ணி நான் பாப்பேன் உங்களாண்டு போய் சத்தியம் பண்ணிட்டாங்க. அந்த பெத்த நான் சரி அதான் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி கிடைச்சலாம், உதவி கிடைக்கலான்னு ஏதோ ஒரு வழியில. ஆமா, நான் சொல்றேன் கேளுங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் உதவி கிடைக்கலன்றாலும் ஏதோ ஒரு வழியில நான் இப்ப நீங்க இந்த கேட்ட மாதிரி சரியா ஒரு பிள்ளையா இருந்து ஏதோ ஒரு வழியில நான் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பேன். சரியா, ஏதோ ஒரு வழியில நான் வருவேன். சரி, அடிக்கடி வருவேன், அடிக்கடி வந்து பார்ப்பேன். ஆனா அழக்கூடாது. சரியா, எனக்கு அதான் வேணும். சந்தோஷமா வந்துருங்க. இல்லைங்க, இனி சந்தோஷமா இருக்கணும். அம்மாக்கு இப்ப சமையலுக்கு என்ன சாமான்லாம் இருக்கா? என்னது? சோப்பரிசி இல்லையா? சோப்பரிசி தானே சாப்பிட்றீங்க? வேற என்ன சமையல் இந்த இதெல்லாம் இருக்கா சாப்பிட்றதுக்கு? கறி சாமான் தண்டாட இதுல எடுத்துக்கொள்றேன். அரிசி எத்தனை கிலோ வேணும்? 10 கிலோ அரிசி வாங்கி வச்சா கொஞ்சம் நாளைக்கு காணும். எனக்கு எவ்வளவு நாளைக்கு பாய்ப்பீங்க? ஒரு 2.5 மாதம். என்ன சொல்றீங்க? 2 மாதம் அப்படித்தானே? ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து டைம் வந்து 3:38. நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து மட்டக்களப்பில் இருந்து அந்த வெல்கம் போர்டு ஒன்று இருக்குது. அந்த போர்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த ஆத்தங்கரைக்கு முன்னுக்கு தான் கழிச்சு கொண்டிருக்கேன். இப்போ நான் போகிற இடம் வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தாரமுலையிலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து ஒரு அம்மா வந்து கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நானும் பாரன்னு சொல்கிறேன். நான் போகிறதுக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. மகன் ஒரு கட்டாயம் வாங்க மகன் இன்றைக்காகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வகையில் அந்த அம்மாவை போயிட்டு பார்த்து அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த பிரச்சனையை வந்து இந்த யூடியூப் மூலமாக வீடியோ எடுத்து போட போகிறோம். இதுதான் இந்த வீடியோட முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமா, நான் பிறகு வாரேன். என்ன இன்றைய கட்டாயம் வரணுமா? கட்டாயம் வரணுமா? பிள்ளைங்களே என்ன விஷயம்? அம்மாக்கு என்ன அவசரம்? அம்மாவோட நிலையை பார்த்துட்டு அம்மா கதைக்கிற கதையை கேட்டுட்டு என்னால என்ன இல்லாம செய்யட்டா? அம்மா தனியா இருக்கிறீங்க வீட்டுல?
பேரப்புள்ளி நீங்களுமா? சாப்பிட்டாச்சா இன்னைக்கு? இன்னைக்கு சாப்பிட்டுட்டீங்களா? இப்ப எவ்வளவு நேரம் என்னையா பாத்துட்டு இருந்த நீங்க? நான் என்னன்னு சொன்னா அவசரமா இந்த இதுக்கு போய் கொண்டிருக்கேன், வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கேன் ஃபிளைட்ல. வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கேன், துபாய்க்கு. ஓ, துபாய்க்கு போயிட்டு இருந்தேன். இப்ப போனா போயிட்டு ஃபிளைட் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கேன். நீ நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவேன். ஓ, துபாய்க்கு போய் கொண்டிருக்கேன். நாளைக்கு வருவேன். கதிரை எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? உண்மையாவா? என்ன பேரும் கூட? என்ன பேரம்மா? தவலட்சுமியா? தவலட்சுமி, ரைட். ஓகே ஓகே. அப்ப என்ன செய்ய, நான் ஃபிளைட்டை திருப்பிட்டு வரையா இடையால? ஒண்ணும் முழங்கலண்ணே. மனதுல தோணுதா? சரி, அப்ப கடவுள் சொன்னா அது சரியாதான் இருக்கு. கடவுள் சொன்னா சரியாதான் இருக்கு. கடவுள் போய் சொல்ல மாட்டேரே. அது போய் என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு? அங்க என்ன மீன் லாபமா? விளையாட்டா இருக்குண்ணே. சரி, இப்ப நான் எவ்வளவு சரியா வரேன்னு சொல்லுங்க. பேரபடி எத்தனை வயசு? 12 வயசா? ஸ்கூலுக்கு போகுதா? போகுதா? என்ன பேரப்புள்ள வந்து என்னோட கைக்கணுமாமா? தம்பி என்ன கைக்கப்படுறான்? அது சரி, உண்மையாவா? புதூர்ல இருந்து யாரு அந்த நம்பர்? நந்தினி அம்மா அந்த. ஹலோ, யாரு தந்த நம்பர்? நந்தினி அம்மாவா? நந்தினி அம்மா தந்த. யாரு தந்த? பேர் என்ன கூட? அப்ப யாரு? என்ன பேர்? என்ன பேர்? இப்ப அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு கொடுக்க இப்ப நேர்ல வரணுமா? சரி. எல்லா பேரும் விட இந்த மகன் அம்மா அவங்களுக்கு செய்த உதவி மேலதிகமாக செய்தவர்கள் உண்மையில் பேசுகிறேன்.
இல்ல விளையாங்கல திரும்பி சொல்லுங்க. என்னது எல்லாரும் என்ன சொன்னீங்க? இப்ப எல்லாரும் உதவி செய்யறது. ஆமா ஆமா ஆமா. அதை விட நான் கதைக்கிறேன் ஊர்ல பெரிய ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்களோட உணர்வுகள் கஷ்டங்கள் உதவி செய்யறாராம். நம்ம அப்படி இப்படி எல்லாம் புகழ்ந்து நம்புறது தான் நான் உங்களோட கால் பண்ணி ஜோக் பண்ணிட்டு இருக்கேன். நேர்ல வந்து என்ன செய்வீங்க? இது பிளான் பண்ணி ஆக்கள் 2-3 பேரை செட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறீங்களோ அடிக்கிறதுக்கு. சரி சரி. ஆமா நான் பாரு வந்துருக்கேன் பார். சரியா? நடந்து வந்துடும். நடந்து வார். என்ன நடந்து வாரேன். சரி சரி. நீங்க நடந்து வரீங்களா என்னோட சேர்ந்து? சரி சரி சரி. ஓடி வா. ஓடி வந்துட்டு கால் பண்றேன். நீங்க சொன்ன இடத்துக்கிட்ட வந்துட்டு கால் பண்றேன். எவ்வளவுக்கிட்டமா அந்த மீன் மார்க்கெட் அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மார்க்கெட் அது மந்தாரம்ல ஸ்கூல் அடிக்கி போகணுமா? மந்தாரம்ல மார்க்கெட்டு கிட்ட வந்துட்டு கோல் அடிக்கியா உங்களுக்கு? ஓ உங்களோட பேரை அனுப்பிடுங்க. வந்தாரம்ல மார்க்கெட்டு கிட்ட வச்சு கோல் அடிக்க உங்களோட பேரை அனுப்பிடுங்க. நான் இந்த கேம்பஸ் கிட்ட வந்துட்டேன். வந்தாரம்ல கேம்பஸ் கிட்ட. ஓ கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா முன்னுக்கு நாங்க நினைக்கோம். மார்க்கெட் அடிக்க வாரீங்களா? சரியா மார்க்கெட் அடிக்க வர சொல்லுங்க. வந்தாரம் மார்க்கெட்டுக்கு ஓம் 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 சொல்லுங்க. என்னண்டு அது அந்த ரோட்டை கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. வேப்பஸா பேக் ஹவுஸ் ரோட்டா? பேக் ஹவுஸ் ரோட் என்ன? ரைட் ரைட். அந்த ரோட்டுக்குள்ள வந்தா சரியா? பேக் ஹவுஸ் ரோட் ரயில்வே கிராசிங் கிடக்கணும் என்ன? சரி சரி சரியம்மா சரியம்மா. நான் வந்துட்டு கொள்ளடி. சரி சரி. பேக்கர்ஸ் ரோட்டா? பேக்கர்ஸ் ரோட் அது என்ன ரோட்ராப்பா? இவ்வளவு நாளைக்கு நமக்கு அது தெரியாம இருந்திருக்கு. அந்த நம்மள மார்க்கெட்டுங்க இருக்கு அதுக்கு போவோம். கிளிக் பண்ணுங்க. இது என்னன்னு சொன்னா அம்மாட கதை எப்படி இருக்கு வைத்திரன்? நல்ல கதைக்கிறாரு. நல்லா கதைக்கிறானே. இப்ப கொஞ்சம் பயமெல்லாம் போயிட்டு நம்ம கழிச்சு வீடியோ செய்யலாம் போல. சும்மா தடவை பார்த்தேன் நம்ம கோவப்படல. சும்மா தடவை பார்த்து கோவப்படல. நல்லா தான் கதைக்கிறா. இப்ப பொய்யலும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். உண்மைதான். இப்ப என்ன பிரச்சனை சொன்னா இப்ப யார பார்த்தாலும் நம்ம கல்யாண போலீஸ் பாக்குற மாதிரி தானே பார்க்க வேண்டிய கிடையாது. உண்மைதான். அப்படி பார்க்க போக கூட நல்லவங்களையும் சிலவங்களை கெட்டவங்களா நாங்க பார்த்துருவோம், சித்தரிக்கிறோம். அதான் ஒரு சிலரால எல்லாரும் பாதிக்கப்படுறேன். இல்ல என்னன்னு சொன்னா அன்றைக்கு ஒரு அம்மாவோட கால் பண்ணி கதைக்கிறேன்னு சொன்னா சும்மா பொய்க்கு அழுது கஷ்டம்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு டக்குன்னு உதவி கிடைக்குது. அதே இது உண்மையா பொய் சொல்லாம உதவி கேட்கிறவங்களுக்கு டக்குன்னு உதவி கிடைக்குது. என்ன செய்யுது? உண்மை கதை. உலகம் ஒரு நாடக மேடைன்றது சரியா? 1000 பிரச்சனையும் 1000 பொய்யின்னு வச்சுக்கொண்டு
சில பேர் அந்த அழுது டெக்னிக்கா கதைக்கிறடாப்பா, அழுது டெக்னிக் புலம்பியனே. அதில் போட்டு கதைச்ச உடனே அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நிறைய பேர் உதவிகள் செய்யறதுக்கு முன் வந்தாங்க. ஆட்டு பாபா தாட்டு சூப் எல்லாம் இருக்கா? ஆமா. அதெல்லாம் சாப்பிடலாம். இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இல்லாமல் இருக்கோம். காசு பிரச்சனை எனக்கு பவிச்சிருக்கு. நோ மணி. என்ன இப்போ நிறைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நாங்கள் கார் சர்வீஸ் பண்ணோம், என்ன ஒரு அலைன்மெண்ட் பார்த்தோம். சரி இப்போ 50 வந்துச்சு கிட்டடியில். ஸோ பர்ஸ் வந்து காலி ஆயிட்டு. முன்னுக்கு தான் வந்து யூனிவர்சிட்டியா வந்தாரமலை கேம்பஸை காட்டுங்க வைத்தினருக்கா பார்க்க. ரைட். இந்த லாரிக்கு பிறகு வந்து இந்த லாரி போனதுக்கு பிறகு வந்து நீங்க வந்தாரமலை கேம்பஸை வந்து பார்ப்பீங்க. இது வந்து ஜிம்னாசியம் கேம்பஸ் இந்த இருக்கு இண்டோ. அப்படியே இங்கால பக்கம் ஹாஸ்டல் ஃபேக்கல்டிஸ் இருக்கிற இடம். இங்கால இங்கால செனட் இருக்கிற ஆஃபீஸ் போர்ட் செனட் இருக்கு. சரி. கிழக்கு பல்கலைக்கழகம். ரைட். நம்ம இப்போ வந்தாரமலை கேம்பஸையும் தாண்டி போகிறோம். போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு லேன் ஒன்று சொன்னா. என்ன ரோட்டுறா அது? பேக் ஹவுஸ் ரோட். கொழும்புல தான் இப்படியான ரோட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். உச்சரிப்பு பிள்ளையா என்னன்னு தெரியானே. சரி, நம்ம இனி அவடத்துக்கிட்ட போயிட்டு நீ கண்டினியூ பண்ணுவோம். அம்மாட பிரச்சனை என்னன்றது சொல்லியும் பார்ப்போம். சரியா? ஓகே. வந்தாரமலை மார்க்கெட்டுக்கு வந்துட்டோமா? போல இதுதான் வந்தா. இல்லடா, இது டியூஷன் சென்டர். இது இல்லையா? நான் முன்னுக்கு இருக்கு. லொரிய ப்ரோ பட் எடுக்கல. இந்த இருக்கு வந்தாரமலை மார்க்கெட். இதுதான் வந்தாரமலை மார்க்கெட். இல்ல சைட் ஆகுங்க. ஓகே. கேட்கணுமா? இந்த ஐயாட்ட கேட்போம். பேக்கர்ஸ் ரோட்டா கொடுத்துருப்போங்க. ஐயா பேக் ஹவுஸ் ரோட் எவர்திடையா? பேக் ஹவுஸ் ரோட் ஐயா மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோடா? ரைட், மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டா. ஓகே. இந்த திருப்போணுங்க. ஓகே. இப்போ பார்த்துடுங்க. பேக்கர்ஸ் ரோட்டை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதுக்குரியால பஸ் வந்து திரும்பி ஸ்ரீலங்காவின் ஃபெராரி. பாய். அவன் என்ன பைத்தியங்கள் பஸ்ஸுக்கு பாய் காட்டுறானு. ஒரே வெட்டில வெற்றிகரமாக காரை திருப்பி விட்டேன். ஓகே. இந்த கடைக்கு பக்கத்துல வர்றோம். பேக்கர்ஸ் ரோட்டா காட்டுங்க. வருது இந்த 3 வீல் ஒன்று போகுது. வெளியிருக்காடா? இல்லடா, இதுதானே வந்தாரமலை. இந்த இருக்கு மார்க்கெட். பேக்கர்ஸ் ரோட். அது பேக்கர்ஸ் ரோட் இதானா? ரைட், தேங்க்யூ. இதான் பேக்கர்ஸ் ரோட். பவித்ரா ஒரு நேட்டுக்கு மரட்டாம் மஞ்சள் கலர் சூட்டு. இனி கோலடி சேனலா இருக்கு. ஒரு நல்லா இருக்குமா? என்னடா ஃபுல்லா மஞ்சள் கலர் உடுப்பு காண்டா போட்டிருக்காங்க. நல்லா இருக்குமா? அதுதான்டா வீரஜன. எங்கேயும் திரும்ப வேணாம். அதான் அப்படி வரட்டாம் ரயில்வே கிராசிங் மாதிரி. ஓ அப்படியா? என்ன இது? பேக்கர்ஸ் ரோட். இந்த அம்மாவோ? இதல்ல ஐயோ இல்ல இல்ல. கோல் எடுங்க.
ஓகே. கட் பண்றாங்க. கட் பண்ண பிரச்சனையே அது வந்திருக்குண்டா. நான் நினைக்கிறேன் வந்திருக்கியா? யூடியூபுக்கு இந்த இருக்கா இவதானே? ஓகே, இவங்க தான் நாட்கள். ஆமா, நீங்கண்ணா? நீங்களா கால் பண்ண நீங்களா இல்லையே? எவ்வளோத்துக்கு வீடு இருக்குல்ல? ரைட் இதுக்குள்ளே வந்து சரி. வெளிநாட்டுல எதுவும் இருந்தீங்களா? வெளிநாட்டுல இருந்ததா? வெளிநாடு போனது இல்ல? பஸ் கண்ட வர்றதுக்கு. ஓகே, எங்க மாத்த எடுக்க மாட்டீங்களா? என்ன பண்ண? திருப்பி எடுத்துருவாங்க. நீங்க போய் சொன்னீங்கன்னா அது மிஷின் கண்டுபிடிச்சிடும். நமக்கு என்ன அம்மாவை கொண்டு போய் ஜெயில அடைச்சிடுங்க. ஜெயில அடைக்கியா? ஓ, தண்ணி இருக்குப்பா, சைத்தால வாங்கலாம். வந்த உடனே ஜெயிலுன்றீங்க. நமக்கு என்ன போய் சொன்னா அம்மாவை கொண்டு போட்டு விடுங்க. சீனிக்கு உரிய மருந்து குளிச்சையும் தந்து 3 நேர சாப்பாடு தந்தாங்கடா. சரி, சீனிக்குரிய குளிச்சையும் சாப்பாடு. இதான வீடு? ஆமா. ஓகே, பரவாயில்ல. யார் கட்டுன வீடு இது? கொயினோனியா நிறுவனம் கட்டி தந்தவன். எங்க என்னோட கதைக்கணும் அந்த அப்ப உங்களை எஞ்சி போறாரு நீங்க. ஜானி இதுல இருந்து காய்ப்போமா? என்னம்மா புதையுமான்? இல்ல புதையும். அத வைங்க அம்மாக்கு இருக்குல்ல. இந்தாங்க சொல்லண்டா. சரி, ஓகே. என்ன காய்க்கணும்டா அண்ணாவோட? கதைங்களே. ஷூ வேணுமா? என்னதுக்கு? என்ன ஷூ வேணும்? ஸ்கூலுக்கு போறதா? ஏன் வைக்கப்படுறீங்க? கதைங்களே நீங்க. வேற என்ன வேணும்? ஸ்கூல் பேக்கா? வேற வேற கொப்பியும் இல்லையா உங்கள்கிட்ட? எடுத்துட்டாங்க உங்களோட ஸ்கூல் பேக் கொண்டு வாங்க. பேக் எடுத்துட்டோம். என்ன பேராது? அவர்ட்ட பேர் வினோத் கம்சாத். வினோத் கம்சாத். நான் பார்த்தேன் ஃபர்ஸ்டா வந்து சொன்னீங்க பேர புள்ள வந்து ஒரு போய் ஒரு ஆள் இருக்கு. கிசானி என்னடா கிசானி? பொம்பளை புள்ள கதைக்க போகுது என்னன்னு. இது என்னது பேக்ல தூக்கிட்டு வந்துருக்கீங்க? வெத்தில அம்மாட. வெத்திலையா? வெத்திலையும் போடுறானே. இது அம்மாட அப்பாட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. அதை பத்தி உங்களோட கதை இப்ப உண்டு. என்ன டாக்குமெண்ட் இது? கொண்டு வாடா. பேக் ஒரு மாதிரியா தான் கிடக்குனே. இந்த இதுல பிஞ்சு போயிட்டு. எத்தனை கொப்பி கொண்டு வர ஸ்கூலுக்கு? எத்தனாம் ஆண்டு பே? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டா? நான் அண்ணா வாங்கி தரேன் சரியா? ஸ்கூல் பேக். எவ்வளவு காலமா இந்த பேக்கை யூஸ் பண்றீங்க? இது எங்க சொந்தக்காரர் 2 வருஷம் கூல் வாட்டர் வச்சிக்காரு. அவரு வாங்கி கொடுத்தவரு. இது என்னடா இது கொப்பி எல்லாம் இப்படி கிடக்கு? மட்டலாங்கடா. சாப்பிடுதியா பிஜி? அடிக்கணும், அடி விடுங்க. மட்டைங்க இதுல கரண்டுடா. இதெல்லாம் கூட எழுத்துதானா? அம்மாட்ட சரி எல்லாம் சரியாண்டாப்பா. சொல்லி வாய முடியல எல்லாம் புள்ளையா இருக்கீங்களே. எத்தனாம் மாலை வாரு? 18ஆம் மாலா? எத்தனாம் ஆண்டு? 6ஆம் ஆண்டு. படிக்கணுமா? இல்லை படிக்கணுமா? ஷூவை காட்டுங்க கூட எடுத்துட்டு வாங்க. பாருங்க இந்த தம்பியோட பேக். தம்பிக்கு ஒரு பேக் கொண்டு வாங்கி கொடுக்கணும்.
இந்த இருக்கு ஐயோ ஜூம் பண்ணி காட்டுறியா வை சொக்ஸ் இருக்கா சொக்ஸை பிச்சு போட்டு அணிலுக்கு கூடு கட்ட கொடுத்துதாமான் என்னடா போய் செய்யறேனா உடுப்பு இருக்கா உடுப்பு ஆளுக்கு வெள்ளை ஷர்ட்டுக்கு கொண்டு கயரெல்லாம் அப்பி போட்டு கொண்டு வந்திருக்காங்க கல்ல ஏண்டா இப்போ நான் இப்போ பேக் வாங்கி தந்தாலும் பிச்சு போட்டுருவீங்க இவ்வளோண்ணே இல்லைதானே கவனமாக படிக்கணும் சரியா ஷூ எத்தனை நம்பர் இது 6 நோட் பண்ணுவேன்டாப்பா ஸ்கூல் ஷூ தானே வைத்திருந்தது அம்மாட பேர் என்ன சொன்னீங்க அம்மாட பேர் பிள்ளை அந்த தவலட்சுமியா தவலட்சுமி வந்தாரமுலனே வந்தாரமுல காச்சு வந்தாரமுலை ஸ்கூல் பேக் அடுத்தது ஷூ அடுத்து வேற என்ன கட்டணீங்க ஸ்கூல் பேக்கும் ஷூவும் கொப்பியுமா கொப்பி சரி இந்தாங்க நான் இன்னொரு நாளைக்கு வருவேன் சரியா இந்த கொண்டு வச்சுட்டு வாங்க அதை வச்சுட்டு வாங்க சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன அம்மாவோட பிரச்சனை அம்மாவுக்கு கண் தெரியா அம்மாவுக்கு சுகர் வருத்தம் இருக்கு கண் தெரியாதா இந்த கண் அப்படியே தெரியாது ஒரு சைடு தெரியாதா இந்த கண் அப்படியே தெரியாது அப்ப இங்கால கண்ணிலையும் இந்த கோலைக்குள்ள இந்த நெட் மாதிரி இந்த கோலை அவ்வளவு பார்வைன்னா அப்படி எடுத்து பார்க்கணும் அப்படி கண்ணப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா 2 பேருமா எங்க இருக்காங்க பொம்பளை பிள்ளை இந்த அறிக்கையாவும் உங்க இந்த வீட்டுல அப்ப அவங்க கல்யாணம் கட்டலையா அம்மா சரி ஓகே அப்ப இது மத்தது ஒரு மகன் அந்த வீடு யாரு அது பக்கத்துல அவங்க பக்கத்தாக்கள் அப்ப மத்த புள்ள மத்தது ஆம்பளை பிள்ளை மணி இவத்த அம்மா 2 வயசு அந்த இன்னொரு மகன் இவ மூப்பு அவரு 2வது அவரு 3 மாசம் வயதுல இருக்கக்குள்ள அவங்களோட அப்பாவை எல்டிடிக்காராக்கள் பிடிச்சு போல இப்ப 25 வருஷம் பிடிச்சு போய் நான் படாத கஷ்டம் இல்லை தங்க முக்கா கொல்லி 60 ரூபா கொட்டு கொல்லி அம்மா வித்து இவங்களை வளர்த்தனா பிறகு மரக்கறி வித்தனா பிறகு இந்த மார்க்கெட் சனிக்கிழமை மார்க்கெட் அதுல பெத்தில பார்க்க போய் இதை கொண்டு வித்தனாமா இப்ப இந்த சுகர் வருத்தம் பிரஷர் வந்தது பிறகு போறப்பா தூக்கி வச்சு அது எறியுது மூக்கால மஞ்சள் மஞ்சள் விஷயத்துக்கு வருவோம் இப்ப உங்களுக்கு கியூஆர் காசு கவர்மெண்ட் காசு ஒண்ணு மாதிரி இல்லையா கியூஆர் காசு 2500 ரூபா வந்தவனே 9 மாதம் வச்சு தரல நிப்பாடி போட்டாங்க சரியா அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்றாங்க உங்களோட எடுத்தாக்களுக்கு மத்தாக்களுக்கு கொடுக்கலையா மத்தாக்களுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கான் எவ்வளவு கிடைச்ச கியூஆர் எனக்கு 2500 ரூபா 2500 வேற காசு சமுத்திய இது தானே கியூஆர் காசு வேற காசு பிஎம் காசு பிச்சை சம்பள காசு 250 ரூபா 250 ரூபா அதுதான் வேற அரசாங்கத்தால் ஒன்றும் இல்லை இந்த அறிக்கை அம்மா கண்ணப்புறத்துக்கு போய் சுகர் கூடான்னு சொல்லி கண்ணப்புறம் பண்ண மாட்டேன்னு தாங்கம்மா 4 நாள் போர்டுல வச்சிருந்து போடு 435 சுகர் இருந்தது உங்களோட ஹஸ்பண்ட் அங்க 25 வருஷமா நெல்லிக்காராக பிடிச்சி போய் அந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைய 2 பேர் எங்க ஆகு ஒரு மகளும் தருகிறாங்க மகன் அவரோட கதைக்கு இல்லமான வெளிநாட்டுல 3 வருஷம் போல ஒரு பொம்பளைய விரும்பிட்டு போய்க்காது ஒரு கூடாத பொம்பளைய அத கதைக்கு என்னோட கதைக்கு இல்ல அம்மாவுக்கு 10 ரூபா காசு சாப்பாட்டுக்கு அனுப்பல படம் வருத்தம் இருக்கு எனக்கு வருத்தத்துக்கு கூட என்ன கவனிக்கிறது அம்மா இந்த அறிக்கிறது அமித்து சாப்பிடுறேன் எங்க ஓடிங்க ஓடிச்சா கழுமங்கனிக்கு போய்மா இதுதான் உடைச்சு வந்து 100 ரூபா கட்டு இது என்னது பாகுராணிப்பா என்னது கீரை அது பாகுராணி கீரை பாதத்துக்கு சீனி வருத்தத்துக்கு எல்லாம் சாப்பிடுறோம் இது நீங்க என்ன கொண்டு கொடுக்குறீங்களா தம்பிக்குன்னா ஒரு கட்டு 100 ரூபா 100 ரூபா எத்தனை பில் பண்ணுவோம் நாளைக்கு இன்றைக்கு 6 கட்டு வித்துதுப்பா 600 ரூபா வந்துருக்கு இது எங்க போயிட்டு ஆயிருந்தீங்க கழுவங்கனிக்கு போறேன் காலையில போறா காலையில போறேன் இல்லாட்டி பள்ளிக்கிழமை பின்னேரம் போய் உடைச்சு வந்து கட்டி வச்சு போட்டு சனிக்கிழமை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம் அப்ப கிழமையில ஒருக்கா வியாபாரம்
அப்ப இந்த காசுல தான் நீங்க உங்களோட குடும்பம் போதா? நான் 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 வாழ்றேன். அந்த 600 காசுல கிழமைக்கு இப்ப 600 ரூபாயும் பெருமான் முழுதும் எல்லாம் விற்கும். சில விளையும் வெண்டைக்கு இப்படி வித்துது. வெண்டைக்கு பெருசா போகலானே. ஓ மழை தானே ஆக்கள் வரல மார்க்கெட்டுக்கு. இதுல கட்டி வேற ஒன்றும் கொடுக்கலாமேம்மா? வேற அந்த கிழங்குக்கு போடுற முல்லையில காணாந்தின்றது மணி அதை கொண்டு விற்கினான். அது கொஞ்சம் முறிக்க அது இல்லை. அதான் இதை மட்டும் இன்றைக்கு கொண்டு வந்தேன். என்ன செய்யணும் அம்மாக்கு? என்ன தேவை இருக்கு? அம்மாக்கு சாகும்பரைக்கு உங்களால வேண்ட உதவியை செய்ங்க. மற்றது குருநாளுக்கு போகணும்ப்பா. வச்ச சம்பள பிரச்சனை பார்க்கலாம். குருநாளா? ஓ குருநாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆமியா இருந்தோம். ராசி குரூப் ஆமிப்பா. அதுல இருந்து லீவுல வந்தாப்பா பிடிச்சு போனவங்க. சரி சரி சரி. இப்ப ஞாயிற்றுக்கிழமை இதை வைக்கல குருநாள் கேம்புக்கு வரட்டான். என்னோட ஒரு அக்கா சிங்களம் கதைக்கிற அக்காவை கூட்டிட்டு போனான். இவரோட இருந்த வச்ச மனுஷன் தான். 2 பேர் போய் வரேன்டா. ஒரு 10,000 ரூபா கிலோ போய் வர வேணுமோ சாப்பாடு கிலோ வசி காசி. எனக்கிட்ட வசதி இல்லை. உங்களால வேண்டா உதவி செய்யுங்க. எங்க போகணும்? குருநாள் கேம்புக்குமா. என்னதுக்கு? இந்த சம்பள பிரச்சனையை கதைக்க வரட்டான் இருக்காங்க. நான் முதல்ல ஏற்கனவே போய் கதைச்சனா. இது வந்து இப்ப பழைய பிரச்சனை இல்ல. அது பழைய பிரச்சனை இல்லம்மா. எனக்கிட்ட வசதி இல்ல காரணத்தால நான் ஏனதான் இருந்தேன். நீங்க போய் பிரச்சனை பாக்கல. இப்ப என்ன இவருக்கு வர பென்ஷன் எடுக்கிறதுக்கு? பென்ஷன் சம்பளம் இத்தனை வருஷத்தைய கால அந்த தொகையும் தந்து. சரி நான் சாகும் வரைக்கும் அந்த பென்ஷன் தருவாங்க. பென்ஷன் தருவாங்க. அதுக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு இப்ப நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு எடுத்தது. நான் குருநாகல் பெஹாரவத்த கேம்புக்கு போகணும். கேம்புக்கு போகணும். அது யார்கிட்ட கேட்டீங்க? ஆமி பெரிய சார்கிட்ட. எங்க இங்க மட்டப்பிள்ளையா? இல்ல புறக்கடாஞ்சன பெரிய சார் இப்ப இந்த இதுல இருக்கிறாரு. என்ன அது உண்மை கதையாது? சும்மா போய் அலைய தேவையா? இல்ல இல்ல எனக்கிட்ட வசதி இல்லாம தந்தங்கம் நான் இருக்கிறேன். இல்லாட்டி இது நேரம் எடுத்து நான் அம்மா எப்படியோ இருக்க வேண்டிய நான் பென்ஷன் எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க. இல்லாடி விடு இருக்கட்டும். ஐடென்டி காட்டுங்க. இதுல இருக்க அவங்க அனுப்பின கடிதங்கள் நான் அடிச்ச கடிதங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாரும் சம்பளம் போச்சுட்டுப்பா. இதை வேறு அவரை போட்டோ. இதுல எத்தனை வயசுல எடுத்தது இது? அவர் பிடிபடக்குள்ள அவருக்கு 22 வயசு. அம்மாக்கு 21 வயசு. 1 வயசுக்கு தான் அவரு. என்ன செய்யணும்? போக்கு எனக்கு போறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அம்மாக்கு. மற்றது அம்மா சாகும் வரைக்கும் உங்களால கண்ட உடுப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ உதவி செஞ்சு. வேற ஒன்று நான் கேட்கல தாங்க உங்க. மற்றது எனக்கு அதுக்குள்ள மருமகன் இருந்தா இடவையில நான் பக்கத்துல தூங்குறேன். வேலையில வந்து சுத்திட்டு இடவையில தூங்குறேன். எனக்கு இந்தியால ஒரு குடிசையோ இல்ல ஒரு வீடோ ஒரு ரூம் ஒன்று கட்டி தர 7 மணி சொன்னா செய்தாங்க. இதுல தூங்கல நான் குடும்பத்துக்குள்ள போறது சரியில்லை மகன். மருமகன் உடனே கொஞ்சம் இருக்கிற மகன். நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஐயா ஆம்பளை பிள்ளை பார்க்க மட்டும் கஷ்டப்பட்டு கை விட்டு தன்னை முகம் பார்த்து கதைக்கிறேன் தங்கம்மா. 3 வருஷம் இந்த 3ஆம் மாசம் 19ஆம் தேதி வந்தா 3 வருஷம் என்னோட கதைக்கிறேன். ரூபா காசு எனக்கு அனுப்புறேன். அது என்னடா நிறைய சாமி இந்த கிளியும் கொப்பி சாமம்மா. உங்களுக்கு என்ன வருதம்? உங்களுக்கு கண் பார்வை சுவர் வேற கிளினிக் என்ன செய்யலாமா? நான் இப்ப டாக்டர் இல்லம்மா. இதெல்லாம் பார்த்து டாக்டர் இல்லம்மா. நம்ம உண்மையை சொல்லிதான் எந்த இடத்துலயும் நன்மையை பெறணும். போய் சொல்லக்கூடாது. 4வது வருஷம் 5வது வருஷம். என்ன செய்யணும்? இப்ப எனக்கு குருநாள் போறதுக்கு அம்மாக்கு உதவி செய்யுங்க. குருநாள் போறதுக்கு எவ்வளவு வேணும்? முதல் நான் போகல 100 ரூபாமா கோச்சிக்கு. இப்ப எவ்வளவு ஒன்று தெரியா. நான் போகல இந்த நாளையில. எவ்வளவு வைத்திரம் குருநாள் தான் வரும் மகன். நம்ம காட்டுனீங்க தானே எவ்வளவு வரும்? 800 சொன்னா இப்ப வந்து 1500 ரூபாய். கொழும்புக்கு 1500 அப்படி பார்த்தாலும் 3000 ரூபாய் வேணும். போயிட்டு 2 பேர் போறதுக்காம்பா. அந்த 6000 காசு இல்லாமல இருக்கிறீங்க. இல்ல வித்தா மாடான்டாட வாழ்க்கை போகுது. அப்ப அந்த 6000 ரூபாய் பிள்ளட்டி நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு போய் திங்கக்கிழமை காலமே கேம்புக்கு போகணும்.
ஒரு நாள் ஸ்டேஷன்ல இறங்கி மகன் நான் பஸ்ஸில் போகல ட்ரெயின்லாம் போனேன் போய் இறங்க முடிய புறமா போகும் அവിടുത്തെ ஓட்டோ கிடங்கு 250 ரூபா அடுத்தவங்க புண்ணாகல் பெஹாரவத்தை கேம்ப் பண்ணோடனே கேம்பு வாசல்ல கொண்டு எங்களை இறங்கினவங்க 250 ரூபா கொடுத்தேன் அன்னைக்கு அம்மாட பொருள்கள் தோடெல்லாம் வந்து வீடு வச்சு போனா இப்போ அம்மாட்ட ஒன்றும் இல்லை மலையா ஊருது உள்ள கைக்கலாமா போவோம் அதுக்குள்ளே எவ்வளோ ஊர்றதுதான் வாங்க தம்பி இதை தூக்குடா தூக்குமா கீழே கம்சாத் தம்பிக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போடுறதுக்கு ஷூவும் கொப்பியும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்பி ஷூ ஸ்கூல் பேக்குன்னு இந்த 3 சாமான் வந்து தம்பி வந்து கேட்டிருக்கான் தம்பிக்கும் வந்து இந்த ஸ்கூல் பேக் கொப்பி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4500 வந்தாலும் ஒரு 5000 ஒரு ஒரு அண்ணனோ ஒரு 20,000 காசுன்னு வைங்களேன் ஒரு 20,000 காசு மாதிரி தம்பிக்கு வந்து தேவைப்படும் 20,000 அம்மாவுக்கு வந்து ஒரு 10,000 30,000 காசு மாதிரி இவங்களுக்கு வந்து தேவைப்படுது எப்படி சொல்றேன் இந்த கனடா அம்மா வந்து ஒவ்வொரு மாதம் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு தொகை கொண்டு போட்டு நிறைய பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் காசுகள் வந்து அனுப்பி கொண்டு வந்தவங்க அவங்களுக்கு வந்து திடீரென்று சொல்லி ஒரு சுகையினம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வைத்தியசாலையில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசுகள் இப்போ எனக்கு வந்து போடுறதில்ல போடாதனால வந்து எனக்கு வந்து இப்போ புதுசு ஆக்களை எடுக்கிறதோ இல்லாட்டி புதுசாக ஒரு ஆக்களை போய் பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு போயிட்டு உதவுறதோ அது வந்து செய்ய இல்லாமல் இருக்கேன்டா காசு இல்லாதனால இதுதான் உண்மையான பிரச்சனை அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்கன்ட்டு வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பங்கள் யாராக இருந்தால் இனம் கண்டு தாங்க நாங்கள் உதவி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்ண்டு அந்த வகையில் இந்த இருக்கிற குடும்பத்தை வந்து நான் இனம் கண்டு தாரேன்னு இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் வந்து 7 மட்டும் சொன்னால் உலர் உணவு பொதியிறேன் ஒரு 10,000 ரூபா பொதியாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு 7,000 ரூபா பொதி இல்லாட்ட ஒரு 6,000 ரூபா பொதியாக இருக்கலாம் அதை நாங்கள் கொடுக்குற மூலமாக அம்மா வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையில ஒரு கதை மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரத்துக்கு போகிறாங்க அதுலேயும் வந்து 1000 ரூபா தான் வரும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 காசு தான் உழைப்பு வந்துருக்கு அப்போ அந்த காசு எந்த மூலைக்கு காணும் அது காணாது அப்போ உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி வந்து செய்யணும் அப்போ அம்மாவுக்கு ஒவ்வொரு மாதம் ஒரு 6,000 7,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கி கொடுக்குறதுனால யாராவது முன்னுக்கு வாங்க அதே போல் இந்த அம்மா அவங்களோட அந்த சேலரி பிரச்சனை அந்த சம்பள பிரச்சனையை போய் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுல எவ்வளவு அம்மா பென்ஷன் வருமா இல்ல பென்ஷன் 85,000 கொடுக்குறாங்களாமா ஓ மற்றது 25 வருஷத்துக்கு அந்த தொகை அவங்க தருவா அது தந்தாலும் கூட பிரச்சனை முடிஞ்சிருமேனே ஒவ்வொரு மாசம் அது வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே சரி பாவம் இப்ப சரியா அப்ப அந்த 10,000 காசு மூலமா வந்து அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு இன்கம் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்னே இந்த உதவியை வந்து யாராவது செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னா கட்டாயம் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல கீழே என் ஃபோன் நம்பர் வந்து இருக்கு அதை நீங்க தொடர்பு கொள்ற மூலமாக வந்து நீங்க என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் மேலதிக எதுவும் தகவல் மேலதிக டீட்டெயில்ஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் மூலமா ஷேர் பண்ணி கொள்ளலாம் நெட்பந்த சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால இன்னும் ஆழமாக போய் என் கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க உங்களுக்கு ஆழமான கேள்விக்கு விட வேணும்னு சொன்னா என்ன வந்து பர்சனலாக கால் பண்ணி கதைங்க ரைட் அந்த ஆழமான கேள்விக்கு விடையை வந்து நான் உங்களுக்கு தாரக்கு தேவை உதவி செய்யறதுக்கு இறக்க பண்ணி என் மகன் மூலமா உதவி செய்யறேன்டா செய்யம்மா அதுதான் கேட்க தெரியும் எனக்கு ஓகே கைஸ் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக கழிச்சிருந்தேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இதே டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னு சொன்னால் தொடர்பு கொண்டு கதைங்க அம்மாவோட ஃபோன் நம்பரும் வந்து நான் இப்போ வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆல்ரெடி இருக்கு எங்கிட்ட நம்பர் ரைட் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து இன்னும் நிறைய உதவிகள் நிறைய பேர் வந்து உதவி செய்கிறதுக்கு அந்த உதவியின் செய்கிற அந்த மனசு உள்ளவங்களை கையில் வந்து இந்த வீடியோ போயிட்டு சேரும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ பற்றி சொல்லுகின்றேன் பை கைஸ் நான் இப்படியே இருந்துச்சு ஒன்றும் பாரத்துக்கிட்ட நான் இருக்கக்கூடாதுன்றேன் நானியா இவன் எனக்கு வந்து கடமை செய்யக்கூடாது நான் அந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்து நாம எனக்கு சின்ன பருவத்தில் ஒரு வருத்தம் வந்து ஒவ்வொரு கிளீனா கொண்டு பிரிஞ்சு ஒவ்வொரு வெள்ளக்காரங்கள் வேலைக்காரங்கள் இதெல்லாம் சச்சம் மாற்றி எல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து நாம நின்று இப்போ ஒதுக்கி போட்டாமா ரெண்டு மூணு பார்த்து கதைக்கு எனக்கு 10 ரூபா காசு மணிக்கு நான் இந்த மோதி இந்த கண் தெரியாதோட நான் அங்கே இங்கேண்டு அந்த மரம் இந்த மரம் கொண்டு போய் உடைச்சி வந்துதான் பிடிச்சு நான் சரி அழாதீங்க இப்போ என்ன இருந்தாலும் சரியா நான் சொல்ற விளங்க அம்மா அழுது என்ன வரப்போகுது ஒன்றும் வரப்போறது
நம்ம சத்து மீது தான் போப்பு தானே, நமக்கு தான் கவலையா இருக்கும். சரி சரி சரி, அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க. இனி நடக்க போற விஷயங்களை பார்ப்போம். சரியா? அம்மாவை சாகும் வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க சத்தியம் பண்ணி தாங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு எங்க நான் உதவி செஞ்சு அம்மாவை அடக்கம் செய்யற பொறுப்புக்கு என்ன சாப்பாட்டுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணி தாங்க அம்மாவை. அம்மா இருக்க மாட்டேன்னுப்பா, எனக்கு இருக்கிற வருத்தத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு தான் நான் சத்தியம் பண்ணி தாங்க அம்மா. நான் எங்க நான் உதவி பண்ணி நான் பார்ப்பேன் உங்களாண்டு போய் சத்தியம் பண்ணி தாங்க. அந்த பெத்த உள்ளையா நினைச்சுதான் நானும் உன்னை கேட்கிறேன்னு தங்க. யோசிக்காங்கம்மா யோசிக்காங்க. நான் சரி அதான் அதான் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி கிடைச்சலாம், உதவி கிடைக்கலான்னு ஏதோ ஒரு வழியில. ஆமா, நான் சொல்றேன் கேளுங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் உதவி கிடைக்கலன்றாலும் ஏதோ ஒரு வழியில நான் இப்ப நீங்க இந்த கேட்ட மாதிரி சரியா ஒரு பிள்ளையா இருந்து ஏதோ ஒரு வழியில நான் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பேன். சரியா? ஏதோ ஒரு வழியில நான் வருவேன். சரி, அடிக்கடி வருவேன், அடிக்கடி வந்து பார்ப்பேன். ஆனா அழக்கூடாது. சரியா? எனக்கு அதான் வேணும். சந்தோஷமா வந்துருங்க. இல்லைங்க, இனி சந்தோஷமா இருக்கணும். அம்மாக்கு இப்ப சமையலுக்கு இல்லை சாமான்லாம் இருக்கா? அரிசி இல்லம்மா, நம்ம சிவப்பரிசி. என்னது? சிவப்பரிசி. சோப்பரிசி இல்லையா? ஆ, சோப்பரிசி தானே சாப்பிட்ற நீங்க? ஆ, வேற என்ன சமையல் இந்த இதெல்லாம் இருக்கா சாப்பிட்றதுக்கு? கறி சாமானுக்கு கறி சாமான் தண்டாட இதுல எடுத்துக்கொள்றேன். அரிசி தான் அரிசி சிவப்பரிசி. எத்தனை கிலோ வேணும்? 10 கிலோ அரிசி வாங்கி வச்சா கொஞ்சம் நாளைக்கு காணும்ப்பா. எனக்கு எவ்வளவு நாளைக்கு பாவிப்பீங்க? ஒரு 2.5 மாதம் என்ன சொல்றீங்க? 3 மாதம் அப்படி. அப்படித்தானே? ஓ, அப்ப 2.5 10 கிலோ அரிசி வாங்கினா 2.5 மாசத்துக்கு 3 மாதத்துக்கு எடுப்பேன் நான். பாவிக்கக்கூடிய மாதிரி ஓ இருக்குண்ணே. ஓ. சரிம்மா, நான் ஒருக்கா பாக்குறேண்ணா. ஆ. பாக்குறேன். வார நீங்க ஒன்னும் யோசிக்காங்க. நான் இருக்கிறேன். சரியா? நான் இருக்கிறேன், நான் பாக்குறேன். சரி, போயிட்டு வாண்ணா. சரி. சரியா? சந்தோஷம் தானே? சந்தோஷம். கைதாங்க. ரைட். பாய். அம்மாவை செத்தாலும் விடக்கூடாது. நான் விட மாட்டேன். நாகலட்சுமி நவலட்சுமி. பேர் எழுதி வச்சிருக்கேன். நவலட்சுமி நவலட்சுமி. எழுதி வச்சிருக்கேன் நவலட்சுமி. ம். சரியா? ம். அப்ப என்ன நீங்க மறக்க கூடாதுண்ணே. நான் மறக்க மாட்டேன். இந்த நம்பரையும் விட மாட்டேன். நீங்க எங்க இருக்கிறேன் நான் கேட்டு வருவேன். நீங்க அந்த அளவுக்கு அம்மா நினைக்கவும் நாங்க நான் வருவேன். பாகராணி வித்து போட்டு பசிக்காய் எடுத்து வருவேன். சரிம்மா, சரி. வாரேன். நீங்க யோசிக்காங்க. நீங்க நல்லா இருந்தா நீங்க இப்படி அழ வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். சரியா? நீங்க நல்லா இருங்க. வெளியில போனதாண்டு கட்டிங்களே அம்மா. அம்மா 18 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து பிறந்த அம்மா. நான் கல்ல தூக்கி வச்சேன் அம்மா பெத்தவ என்ன உங்களையா? அதுல அந்த அவலட்சுமி என்ன எனக்கு பேரு. அப்படி செல்வமா வளர்ந்த நான் இன்றைக்கு இந்த நிலையில வாழ்றேன் ஐயா. கல்யாணம் கட்டி பிடிச்ச வயதுலையும் பாடல. புள்ள வாக்கு இருந்தேன். புள்ளையும் என்ன கைவிட்டு தெருவில் விட்டுது. நீங்க தான் எனக்கு புள்ளன்ற நிலையில என்ன பார்க்க ஏழுமண்டா பாருங்க. இல்லாட்டி நீங்களும் கைவிடுங்க. அதைத்தான் சொல்லுவேன். அழாதீங்க. கார்ல வர போறீங்களா? சரி, நான் போயிட்டு வாரேன். இன்னொரு நாளைக்கு வாரேன். சரியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? சோறு சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? இந்த இது மங்கு மீன் குழம்பும் மங்கு மீனும் கிழங்கும் ஜோதி எல்லாம் சாப்பிட்டீங்க? வயிறு ஃபுல்? ஓ, கிழங்கு ஜோதி சாப்பிடல. சோறுக்கு சாப்பிடக்கூடாதானே. குழம்பு சாப்பிடலாமா? உங்களோட மருந்து செலவுக்கு எவ்வளவு போகுது மாசம்? மருந்து கிளினிக் போடலாமா? கவர்மெண்ட்ல அனுப்புறோம். நீங்க அரசாங்க இதுதானே, பிரச்சனை இல்லை. இப்ப அதுக்கு காசு இல்லை. சரிம்மா, நான் வாரேன். நீ சரியா? வாரேண்ணா. போயிட்டு